இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நான் ட்ரிம்டு வெர்ஷன்ஸ்ங்கிற வீடியோ ஒன்லி ஜஸ்ட் ஃபார் பார்க்காதவங்களுக்கு. இப்போதான் நான் எபிசோட் 1 ஸ்டார்ட் பண்றேன், 30 ஸ்டார்ட் பண்றேங்கிறவங்களுக்கு. லைக் அந்த காப்பிரைட் ப்ராப்ளம்ஸ் வந்து நானே நிறைய விஷயங்களை கட் பண்ணியிருப்பேன், ட்ரிம் பண்ணி எடுத்திருப்பேன். அப்ப வீடியோல இடையில கட் ஆகும். அப்ப புதுசா பாக்குறவங்களுக்கு அந்த வீடியோல ஒண்ணுமே புரியாது. அதனால தான் நான் ட்ரிம்டு வெர்ஷன்ங்கிற வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நாமளா வீடியோஸ் பாக்குறவங்க அதை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அதனால தான் நான் தம்ப்நெயில்ல கூட நான் ட்ரிம்டுங்கிற அந்த ஒரு டெக்ஸ்டை ஆட் பண்ணி போடுறேன். அதனால நாமளா வர கண்டென்ட்ஸை மட்டும் நீங்க கன்சியூம் பண்ணுங்க. அதை நம்ம தமிழ் அனிமே ஃபேமிலிக்கு நோட்டிஃபை பண்ணணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல இருந்து நருட்டோ ஷிப்புடனோட சீசன் 8 பார்க்க போறோம். பெயின்ஸ் அசால்ட்ங்கிற ஆர்க்க பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்க்குக்கோசரம் தான் நிறைய பேர் ரொம்பவுமே ஈகரா காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பெயின்ஸ் அசால்ட் ஆர்க் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய இம்பாக்ட கொடுத்துருக்கு இன்டர்நெட்ல. இப்போ நருட்டோ ஷிப்புடனோட சீசன் 8 எபிசோட் 152 நம்ம பார்க்கலாம். ஓப்பனிங்லயே அகாட்சுகியோட ஹைட் அவுட்ல காட்டுவாங்க. உட்டக்காட்ட உடம்புல இருந்த 6 டைல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அவனை தூக்கி வீசிடுவாங்க. ஜெட்சு முதல்ல விட அதிக டைம் எடுக்குது. ஏன்னா வெறும் 5 பேர் தானே இருக்கும். எப்படியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியாச்சுன்ட்டு டயர்ட்ல இருப்பான். இன்னும் 2 டைல் தான் மிச்சம் இருக்குன்பா கீசமே. 8 டைல்ஸை சாஸ்கே ரெட்ரைவ் பண்ணிடுவான்பா மாதரா. அவனை எப்படி நம்புறதுன்னு கொனான் கேட்கவும் அவனுக்கு நான் உறுதி அளிக்கிறேன்பா மாதரா. இதுக்கப்புறமா நருட்டோவோட வீட்டுல காட்டுவாங்க. குப்புறப்படுத்திட்டு இருப்பான். மிட் நைட் ஆயிருக்கும், தூங்காம இருப்பான். இட்டாச்சியை சந்திச்ச விஷயத்த திங்க் பண்ணி பார்ப்பான். தனியா இருக்கீல, ஏன் ஓடாம இருக்கேன்னு சொல்லி இட்டாச்சி கேட்கவும், யார் சொன்னா நான் தனியா இருக்கேன்னு? எனக்கு தேவைப்பட்டா 1ல இருந்து 1000 வரைக்கும் நம்பர்ஸ்ல எனக்கு பிரச்சனையே இல்ல. சொல்ல போனா உன்னை தோக்கடிச்சா நான் சாஸ்கேவை பார்க்கலாம்லன்பா நருட்டோ. இட்டாச்சி எதுக்காக என் தம்பி மேல இவ்வளவு அப்சஷனா இருக்க? அவன் கெட்டவன், ரோக் நிஞ்சான்பா. நருட்டோ உன்ன மாதிரி ரத்த பந்தமா இல்லைனாலும் உன்னை விட அதிகப்படியாவே அவனை ஒரு பிரதரா தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இட்டாச்சி சிரிச்சிருப்பான். நருட்டோ அட்டாக் பண்ண வரவும் இட்டாச்சியோட க்ரோஸ் வரும். வேற டைமென்ஷன்ல இருக்க மாதிரி இருப்பான் நருட்டோ. ஆல்ரெடி நீ எங்க கெஞ்சுட்சுல தான் இருக்க அப்படின்ட்டு இட்டாச்சி இந்த இடத்துக்கு வருவான். நான் ஆல்ரெடி உன்ட சொன்னேன், பேசுறதுக்கு தான் நான் வந்தேன். நீ நினைக்கிற சொல்ற விஷயம் எல்லாம் நடக்காம போச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு நருட்டோ கிட்ட இட்டாச்சி கேட்கவும், என்ன வேணாலும் பண்ணி அதை நடத்தி காட்டுவேன்பா நருட்டோ. ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியா? சரி, ஏதோ ஒரு லக்ல சாஸ்கேவே விருப்பப்பட்டு உங்ககிட்ட வந்துட்டானா வச்சுக்க, அது நல்லதுதான். சப்போஸ் ஆப்போசிட்டா நடந்தா அப்படின்னு இட்டாச்சி சொல்லவும் நருட்டோ என்னன்னு கேட்பான். நீ சொன்ன இல்ல சாஸ்கேவும் பிரதரா தான் கன்சிடர் பண்றேன்னு. ஒருவேளை சாஸ்கே ஹென்லி வில்லேஜ் அட்டாக் பண்ணா என்ன பண்ணுவேன்னு சொல்லி கேட்பான் இட்டாச்சி. சாஸ்கே அப்படிப்பட்ட விஷயம் எல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்பா நருட்டோ. சாஸ்கே முட்டாள் தான், யார் வேணா அவன் மண்டையை கழுவலாம். அப்படி மட்டும் நடந்தா என்ன பண்ணுவ? அவனை கொல்ல வேண்டியிருந்தா அப்படின்னு இட்டாச்சி சொல்லவும் நருட்டோ ஷாக் ஆவான். கிராமத்துக்கு சாஸ்கேனால பிரச்சனை வந்தா அப்படின்னு இட்டாச்சி கேட்கவும், கிராமத்தை பாதுகாத்துட்டு சாஸ்கேவை கொல்லாம அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவான்பா நருட்டோ. குழந்தை மாதிரி பேசுற, இதெல்லாம் கற்பனைக்கு நல்லா இருக்கும். ஷினோபின்கிறவன் ரொம்ப மோசமான டெசிஷன்ஸ் எடுத்துதான் ஆகணும்பா இட்டாச்சி. நருட்டோக்கு ஜிராயா சொன்ன விஷயம் ஞாபகத்துக்கு வரும். ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஜிராயா வந்து பார்த்துட்டு சாஸ்கேவை விட்டு தள்ளு, இப்ப இல்லைன்னா எப்பயாவது எல்லாத்தையும் மறந்துதான் ஆகணும். ஒரு ஷினோபியா இருக்கவனுக்கு அவனோட ஸ்ட்ரென்த், அவங்க வச்சிருக்க ஜுட்சு இதெல்லாம் மட்டுமே கணக்கு இல்ல. சில சமயங்கள்ல சரியான முடிவுகளும் எடுக்கணும். ரைட் ஜட்மெண்ட் இல்லைனாலே இந்த உலகம் உன்னை முட்டாளா தான் பார்க்கும். என்ன புரிஞ்சுதான்னு சொல்லி ஜிராயா கேட்கவும் புரிஞ்சுதுன்னு இருப்பான். நீங்க சொல்ற மாதிரி புத்திசாலியா இருக்கிறத விட நான் வாழ்நாள் முழுக்க முட்டாளாவே இருந்துக்குவேன். நான் தனியாவே கத்துக்க வேண்டியது இருந்தாலும் அதையும் செய்வேன். பெருசா பெட்டரான ஜுட்சு கத்துக்குவேன் சாஸ்கேவை காப்பாத்த அப்படிங்கிற விஷயத்த நருட்டோ சொல்லியிருப்பான் இல்லையா? அந்த விஷயத்தை பத்தி நருட்டோ இட்டாச்சி கிட்ட சொல்லுவான். இதே விஷயத்தை தான் இதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் சொல்றதுக்கு ட்ரை பண்ணாரு. எனக்கு வேற வழியில இல்ல, ஒன்ஸ் ஒன்னு சொன்னா அதை செய்வேன், அதான் என் நிஞ்சாவே அப்படின்னு நருட்டோ சொல்லவும் இட்டாச்சி சந்தோஷப்படுவான். நருட்டோவோட வாய்க்குள்ள இட்டாச்சியோட காக்கா ஒன்னு போகும். நான் என் பவர்ல பாதி அவன் கூட ஷேர் பண்ணியிருக்கேன், ஆனா அதை யூஸ் பண்ற நாள் வராதுன்னு நம்புறேன் அப்படின்னு இட்டாச்சி சொல்லும் போது அந்த கெஞ்சுட்சுல இருந்து ரிலீஸ் ஆயிருப்பான் நருட்டோ. நருட்டோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருப்பான். என்ன தேடி வந்தேன்னு பார்த்தா எதுக்குடா இப்படி எல்லாம் பண்றங்க மாதிரி தான் கேள்வி கேட்பான் நருட்டோ. இட்டாச்சி நான் முடிக்க வேண்டிய வேற ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு கிளம்பி இருப்பான். எதுக்காக இட்டாச்சி இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் சொன்னா, ஏன் இதை பண்ணான்னு திங்க் பண்ணுவான் நருட்டோ. சாஸ்கே ஜெயிச்சிட்டான், இட்டாச்சி செத்துட்டான், சாஸ்கேயும் அங்கதான் கிடக்குறான், அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்லி ஜெட்சு மாதரா கிட்ட கேட்டிருப்பான் இல்லையா? அந்த விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு எங்கதான் சாஸ்கே இருக்க, நீ ஓகேவாங்க மாதிரி நருட்டோ திங்க் பண்ணுவான். சாஸ்கேவை காட்டுவாங்க. கில்லர் பிய சாஸ்கேவோட அக்காட்சுகி கிளாத்ல போட்டு சுத்தி கட்டி வச்சிருப்பான். ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆயிருப்பான். ஜூகோ என்னாச்சுன்னு கேட்கவும் ஒன்னு இல்லைன்ட்டு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு சீக்கிரமா சந்திக்க வேண்டிய இடத்துக்கு போகணும்பா. கொண்டு போய் மாதரா கிட்ட கில்லர் பிய தூக்கி போட்டு நீ சொன்ன மாதிரி கூட்டிட்டு வந்துட்டன்பா, அவன் மேல வச்ச நம்பிக்கையை காப்பாத்திட்டேன்பா மாதரா. டாக்கா கிளம்பவும் எங்க போறீங்கன்னு கேட்பா மாதரா. முதல்ல என் காயங்களுக்கு மருந்து போடணும், அப்புறம் லீஃப் வில்லேஜுக்குன்பா. சாஸ்கே கிளம்பவும் மாதரா இதுக்கு முன்னாடி சாஸ்கே கிட்ட இட்டாச்சியை பத்தின உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இட்டாச்சி லீஃப் வில்லேஜ பாதுகாக்க தான் இவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்கான். அவனோட விருப்பத்தை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து நீ என்ன பண்ண போறீங்கிற கொஸ்டினை வச்சிருப்பான் மாதரா சாஸ்கே கிட்ட. சாஸ்கே இட்டாச்சியோட வாழ்க்கை ஒரு மனுஷன் தான் கிராமத்தை பாதுகாக்க சாக்ரிஃபைஸ் பண்ணதை காட்டுது அப்படின்ட்டு சாஸ்கே இட்டாச்சி போனா அதே பாத்துல நான் போறதா இல்லைன்பா. மெயினா இந்த லீஃப் வில்லேஜ் பாதுகாக்கிறது மற்றதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க
மாதிரி சொல்லிட்டு முதல்ல எல்டர்ஸை கொல்லுவேன் அப்படின்னு சாஸ்கே சொல்லவும் மாதரா எல்டர்ஸை மட்டுமான்னு கேட்கவும் இல்ல மொத்த லீஃப் வில்லேஜையுமே ஒவ்வொருத்தனையும் என் கையாலேயே நான் கொல்லணும் டாக்கான அவனுங்க முன்னாடி போய் நின்னு அப்படின்னு சாஸ்கே சொல்லவும் மாதரா ஷாக்காவா இட்டாச்சி உன் அண்ணன் அந்த கிராமத்தை பாதுகாக்க தான் இவ்வளவு தூரம் இத்தனை விஷயங்களையும் பண்ணியிருக்கான் சீரியஸா தான் பேசுறியா உண்மையதான் சொல்றியா கண்டிப்பா அதை பண்ண போறேன்னு சொல்லி கேட்கவும் நீ தான் சொன்ன இட்டாச்சிக்கு கிராமத்தை விட என் வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் ப்ரீஷியஸா இருந்துச்சுன்னு அதேதான் இட்டாச்சியோட வாழ்க்கையும் அந்த லீஃப் வில்லேஜை விட ரொம்ப முக்கியமானது ப்ரீஷியஸ் ஆனது எனக்கு அவ்வளவுதான் அந்த எல்டர்ஸ் இட்டாச்சிய அவன் சொந்த பேரண்ட்ஸை கொள்ள ஃபோர்ஸ் பண்ணாங்க மொத்த கிளானையும் அழிச்சானுங்க மற்ற மக்கள் எல்லாருமே இப்ப வரைக்கும் செஞ்சுவதான் கடைபிடிக்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எல்லாருமே குப்பை தான் எல்லாருமே நான் பழி வாங்க வேண்டியவங்க அப்படின்ட்டு சாஸ்கே இட்டாச்சியோட விருப்பங்கள் அவன் பண்ண விஷயம் எல்லாமே குழந்தைத்தனமானது இன்ஃபேக்ட் அவனுக்குள்ள வெறுப்புங்கிறதே இல்லைங்க மாதிரி சாஸ்கே சொல்லுவான் ஆனா என் கதை வேற இட்டாச்சி மாதிரிலாம் நான் கிடையாது கிராமத்தை பாதுகாக்கணும் மற்றவங்களுக்காக ஒன்று பண்ணணும்லாம் நான் எப்படியோ வாழ்ந்துட்டு போறேன் என் வாழ்க்கையை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணா கூட அவனையும் அவனுக்கு பிடிச்சவங்களையும் எல்லாத்தையுமே நான் கொல்லுவேன் ஒருத்தனை விட மாட்டேன் அப்பனாவது என்னை பத்தி தெரிஞ்சுக்குவான்ல அப்படின்ட்டு சாஸ்கே அவனுக்குள்ள இருக்க வெறுப்பை ரொம்பவுமே வெளியே காட்டியிருப்பான் அதை திங்க் பண்ணிட்டு மாதரா பிரசன்ட்ல இருக்க சாஸ்கேவை பார்த்துட்டு ஒருத்தன் லவ் பண்ண கத்துக்கிட்டாலே அடுத்து வர வெறுப்புங்கிற ரிஸ்க தாங்கணும்பான் இதுக்கப்புறமா கிளவுட் வில்லேஜை சேர்ந்த ஏவை காட்டுவாங்க இவர் தான் ஃபோர்த் ரைக்காகே கில்லர் பியை தூக்கிட்டு போயிட்டாங்களா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்பாரு அவர் கூட சண்டை போட்டவங்கல்ல லீஃபை சேர்ந்த உச்சிகா கிளான் மெம்பர் ஒருத்தன் தான் அவங்கள ஃபாலோ பண்ணி என்னோட காம்ரேட் பின்னாடியே போயிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லவும் மபுயி நம்ம அடுத்து என்ன பண்றதுன்னு கேப்பா அந்த அக்காட்சுக்கியை சும்மா விட போறதா இல்லைன்ட்டு செம காண்டாவாரு தம்பி வெயிட் பண்றா வரன் பாரு ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாம்பார் நியூஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க நருட்டோ படுத்துட்டு இருப்பான் ஜன்னல தட்ட சவுண்டு கேட்டு திரும்பி பார்த்தா கக்காஷி இருப்பாரு கக்காஷி சென்சென்கவும் ஹொக்காகே கூப்பிட்டதா சொல்லுவாரு ஹொக்காகே ஆபீஸ் போற வழியில சீஃப்டோடையும் காமாகிச்சியும் பார்த்து ஷாக் ஆவா நருட்டோ இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்கவும் காமாகிச்சி ஹாய் சொல்லுவான் ரெண்டு பேருமே இருக்கீங்களா என்னாச்சுன்னு சொல்லி கேட்பான் நருட்டோ காமாகிச்சி சொல்ல வரும்போது சீஃப்டோட் தடுத்துருவாரு இந்த விஷயத்த பாஸும் லேடி சுனாடையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம் கமனருன்றுவாரு நருட்டோ என்னதான் நடக்குது இங்கேன்பா ஒன்னும் இல்லவா போலான்னு கக்காஷி கூட்டிட்டு போவாரு இதுக்கப்புறம் ஹொக்காகே ஆபீஸ்ல காட்டுவாங்க நருட்டோ பார்க்கும்போது எல்லாருமே சோகத்துல இருப்பாங்க மவுண்ட் மியோபோகோவை சேர்ந்தவங்களா இருப்பாங்க ஃபுகசாகு நருட்டோவை பார்த்துட்டு இத ஜிராயபாயோட ஸ்டூடெண்டான்னு கேட்பாரு ஆமா இவன் தான் நருட்டோ உசுமாக்கி சைல்ட் ஆஃப் ப்ராஃபஸின்னு சொல்றீங்களா அப்படின்னு சுனாடே சொல்லவும் இந்த வயசான தவளை யாருன்னு சொல்லி கேட்பா நருட்டோ சுனாடே ஒழுக்கமா பேசு மவுண்ட் மியோபோகோவோட எல்டர் லார்ட் ஃபுகசாகு அவரு உங்ககிட்ட பேசணும்னு தான் வந்திருக்காருன்பாங்க கரெக்டா சொல்லணும்னா நான் கிரேட் சேஜ் டோட் அதை பத்தில இப்பதுக்கு விட்டு தள்ளு அப்படின்ட்டு ஃபுகசாகு டவுட்டே இல்ல நீ ஜிராயபாயோட ஸ்டூடெண்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் நருட்டோ என்ன ஜிராயபாயா பர்வி சேஜ் பாய்னு சொல்றீங்க யாருங்க இந்த கேள்ட்டு தவளைன்னு கேட்பா நருட்டோ நான் கடைக்கு பேசுன்பாங்க சொன்னாடே லார்ட் ஜிராயாவுக்கு சேட் ஜுட்சு சொல்லி கொடுத்தவரு அவரு தான் ஜிராயாவோட மாஸ்டர் அண்ட் பாஸ் ஈஷுனே ஃபுகசாகு பயங்கரமா சிரிச்சிட்டு பர்வி சேஜா அது அவனுக்கு ஏத்த பேரு தான் பாரு நருட்டோ என்ன விஷயமா தான் நான் பார்த்து பேச வந்தீங்கன்னு சொல்லி கேட்கவும் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலன்ட்டு கொஞ்சம் தயங்குவாரு ஜிராயா பாய் பேட்டில் இறந்துட்டான் பாரு என்ன சொல்றீங்கன்னு கேட்பா நருட்டோ எல்லாருமே நருட்டோவை தான் பார்ப்பாங்க புரியுது உன்னால நான் சொல்றதை நம்ம கூட முடியாது இல்லையா அப்படின்ட்டு ஃபுகசாகு ரீசெண்டா சில வதந்திகள் போச்சுல அக்காட்சுக்கியோட லீடர் ரைன் வில்லேஜ்ல இருக்காதா அந்த வதந்தியை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சான் ஜிராயா அப்படின்னு ஃபுகசாகு சொல்லவும் என்ன ரைன் வில்லேஜான்ட்டு ஷாக் ஆவா சக்குரா யோசிச்சு பார்த்தா ரைன் வில்லேஜ்குள்ள யாருனாலே அவ்வளவு ஈஸியா உள்ள போக முடியாது அவுட் சைட் வேர்ல்டோட கனெக்ட்லயே இல்லாம இருக்கும் பாசாய் ககாஷி ஜிராயா இன்ஃபில்ட்ரேட் பண்றது உளவு பாக்குறதுல தான் ஸ்பெஷலிஸ்ட் பாரு அதே தான் ஃபுகசாகு சொல்லவும் ரைன் வில்லேஜ்ல இன்ஃபில்ட்ரேட் ஆனதுக்கு அப்புறமா ஜிராயா அக்காட்சுக்கியோட லீடரான பெயினோட மோதுனதா சொல்லுவாரு ஃபுகசாகு பெயின் ஜிராயாவை பார்க்கவும் இது நானா எடுத்த முடிவு ஜிராயா சென்சென் இருப்பான் லுக்கு தான் கொஞ்சம் மாறி இருக்கு ஆனா அந்த கண்கள்ட்டு ஜிராயா ஐடென்டிஃபை பண்ணிடுவாரு சொல்ல போனா இதுக்கு முன்னாடி நல்லவனா தானே இருந்த இப்ப ஏன் நல்ல பாதையில போகாம இப்படி பண்றேன்னு சொல்லி கேட்பாரு ஜிராயா அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இல்லைன்ட்டு பெயின் நீங்க வெளியாளுன்னு இருப்பான் ஃபுகசாகு பெயின் ஜிராயாவோட பழைய ஸ்டூடெண்ட்னு சொல்லுவாரு சக்குரா ஸ்டூடெண்டான்ட்டு ஷாக்காவா எனக்கு சரியா தெரியல ஆனா நாகட்டோன்னு சொன்னா அப்படின்னு ஃபுகசாகு சொல்லவும் சுனாடே அந்த கிரேட் நிஞ்சாவால நடந்த விஷயங்களை யோசிச்சு பார்ப்பாங்க இதுலயுமே பாத்தீங்கன்னா ஜிராயா த கேலண்ட்னு சொல்லி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி வீடியோ பார்த்திருப்போம்ல அதுல தேர்ட் கிரேட் நிஞ்சாவான்னு மாத்தி சொன்னதா சொல்லியிருப்பேன் அதே மிஸ்டேக் தான் இங்கேயும் நடந்திருக்கும் ஆக்சுவலா இது பாத்தீங்கன்னா செகண்ட் கிரேட் நிஞ்சாவாரா இருக்கும் அந்த
பசங்களால இப்படி ஆகும்னு யார் எதிர்பார்த்தா அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க சுனாடே. ககாஷி இருந்தாலும் ஜிராயா அளவுக்கான ஒரு பெரிய ஷினோபியை தோக்கடிச்சிருக்கானா, அந்த பெயின் எப்படிப்பட்டவன்னு கேட்பாரு. ஃபுகாசாக்கு பெயின் கிட்ட ரெனேகான் இருக்க விஷயத்த சொல்லவும் எல்லாருமே ஷாக் ஆவாங்க. சக்குராக்கு ரெனேகான் என்னன்னு தெரியாது. ஷீஷுனே ரெனேகான் ஒரு தோஜுட்சு ஷினோபிஸோட ஃபாதர்னு அழைக்கப்படுற சேஜ் ஆஃப் சிக்ஸ் பேட்ஸ் கிட்ட மட்டுமே இருந்த கண்கள். ஆனா அதெல்லாம் நான் கட்டுக்கதைன்னு நினைச்சேன் அப்படின்னு ஷீஷுனே சொல்லவும், அந்த ரெனேகானோட தோஜுட்சு அதோட பவர் ரொம்பவுமே பயங்கரமா இருக்குன்னு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு, ஆனா அதை விட 6 பேத்துக்கு மேல ரெனேகான் இருக்குங்கவும் ககாஷி ரொம்பவுமே ஷாக் ஆவாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லி கேட்கவும், கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ட்ரிக் இருக்கும். அந்த மோசமான சண்டையில ஜிராயா பாய் அதை தெரிஞ்சுக்கிட்டான் அப்படின்ட்டு ஜிராயாவோட தொண்டைய பெயின் கிரஷ் பண்ணதுக்கு அப்புறமா கூட அவன் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ரகசியத்தை தெரியப்படுத்துறதுக்கு மெசேஜ் ஒன்று கொடுத்தான் அப்படின்ட்டு ட்ரெஸ் ரிமூவ் பண்ணி காட்டுவாரு ஃபுகாசாக்கு. அது கோடுன்பா ஷீஜுனே பெயின் கிட்ட இருந்து இந்த ஒரு மெசேஜை காப்பாத்தி எடுத்துட்டு வந்தேன். ஜிராயா பாயோட எஃபர்ட்ஸ்ல எனக்கு இவ்வளவுதான் தெரியும் பாரு. அவ என்ன சொல்ல விருப்பப்பட்டானோ ஆச்சரியமா இருக்கு. இதை டீகோட் பண்ணா புரிஞ்சுக்கலான்னு சுனாடே சொல்லவும், நீங்க தானே அவரை போக விட்டீங்கன்னு நருட்டோ கேட்கவும் சைலண்டா இருக்கும். நீங்க தானே அவரை போக விட்டீங்கன்னு நருட்டோ திரும்ப கேட்கவும் ஆமான்மாங்க சுனாடே. எதுக்காக இவ்வளவு ரிஸ்கான விஷயத்த பண்ணீங்க? பெர்விசேஜை பத்தி உங்களை விட பெட்டரா யாருக்கு தெரியும்? அவ்வளவு ஆபத்து இருக்க இடத்துக்கு எதுக்கு தனி அனுப்பிச்சிங்கன்னு கத்துவா நருட்டோ. ககாஷி ஸ்டாப் பண்ணிட்டு, நீங்க எல்லாரும் லேடி ஹொக்காகேவோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும் பாரு ககாஷி. சுனாடே ஃபர்ஸ்ட் ஜிராயாவை தனியா போக வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. நான் லீஃபோட ஒன் ஆஃப் த லெஜெண்டரி சனின், அதை பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல. முதல்ல அழகா இருப்ப, இப்போ ஒரு 50 வயசான கிளவி ஆயிட்ட. உன் தம்பியை இழந்து உனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் இழந்து நீ ரொம்பவுமே நேசிச்சவங்க இறந்த வரைக்கும் அந்த வழி எல்லாம் உன் இதயத்துல தானே வச்சிருக்க. உனக்கு தெரியுமா அந்த நம்பர் ஜாஸ்தி ஆயிட்டே தான் போகும் அப்படின்ட்டு ஜிராயா ட்ரிங்க் பண்ணிட்டு, இருந்தாலும் நான் சோகத்துல மூழ்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நமக்கு வர அடுத்த ஜெனரேஷனுக்கு ஒரு மாடலா இருக்கணும், அவங்கள வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அதை சாதிக்க நான் என் உயிரையும் கொடுக்க தயாரா இருப்பேன். இதுதான் வயசானவங்கள ரொம்பவுமே கூலா காட்டுன்னு இருப்பாரு. அதை சுனாடே திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது நருட்டோ பயங்கர காண்ட்ல இருப்பான். அடச்சான்ட்டு கிளம்பிடுவான். சக்குரா எங்க போறேன்னு கேட்கவும் நருட்டோ பெர்விசேஜ் மட்டும் 5th ஹொக்காகேவா இருந்தா கிரானி சுனாடேவை இப்படிப்பட்ட ரிஸ்க் எடுக்க விட்டுருக்க மாட்டாருன்ட்டு கிளம்பிடுவான். சக்குரா நருட்டோன்னு கத்தவும், விடு சக்குரா அவனை போக விடுன்றுவாங்க சுனாடே. ககாஷி ஃபுகாசாக்கு கிட்ட மன்னிப்பு கேட்டு, நான் வேணா நருட்டோவன்னு சொல்ல வரும்போதே, இல்ல பிரச்சனை இல்ல, இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த சைல்ட் ஆஃப் ப்ராஃபசி இந்த பையன் அவனோட மாஸ்டரான ஜிராயா பாய் மேல எவ்வளவு அன்பு அர்ப்பணிப்பை வச்சிருக்கான்கிறத பார்த்தாலே தெரியுது. இது எனக்கு கண்டிப்பா இந்த பையன் தான் சைல்ட் ஆஃப் ப்ராஃபசியா இருப்பான்ங்கிற நம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னு ஃபுகாசாக்கு சொல்லும் போது நருட்டோ வெளியே நடந்து போறதை காட்டுவாங்க. நருட்டோ ஜிராயா ஃபர்ஸ்டா சமனிங் ஜுட்சு கத்து கொடுத்துருப்பார்ல, அதையும் சீஃப்டோட சமன் பண்ணதை நருட்டோ திங்க் பண்ணுவான். இதுக்கப்புறமா 2 பேரும் ட்ரிப் போகும்போது நருட்டோ உங்களோட ரிசர்ச் ட்ரிப்ல இதுக்கு என்ன கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்பான். ஜிராயா ஒரு முக்கியமான லேடியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறமா நருட்டோ என்ன எதுக்கு ஸ்டூடெண்ட்டை தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்கவும், நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 4th ஹொக்காகேக்கு கத்து கொடுத்தேன், உனக்கும் அவனுக்கும் ஒரு அசாத்தியமான ஒத்துமை இருக்கு அப்படின்னு ஜிராயா சொன்ன விஷயத்துல யோசிச்சுட்டே நடப்பான் நருட்டோ. டிராவல் அப்ப ஜிராயா டைம் வேஸ்ட் பண்ணாம ட்ரைனிங் எடுக்க போறோம், ஸ்ட்ராங் ஆகிறதுக்குன்னு சொன்ன விஷயத்தெல்லாம் திங்க் பண்ணுவான். ஜிராயா 2 செப்பரேட் பண்ற ஐஸ்கிரீமை நருட்டோ திங்க் பண்ணிட்டு அந்த பிரீஸை ஃபீல் பண்ணுவான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபாலோவிங் த மாஸ்டர்ஸ் ஷேடோ அப்படிங்கிற எபிசோட தான் அடுத்து பார்க்க போறீங்கன்னு பாரு ககாஷி.